வணக்கம், வெல்கம் டு ஹெல்தி குக். நம்ம இன்னைக்கு இட்லி பொடி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இட்லி பொடி செய்ய ஃபர்ஸ்ட் தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். கடலைப்பருப்பு 100 கிராம், பச்சைப்பயிறு 100 கிராம், கருப்பு கவுனி அரிசி 100 கிராம், கருப்பு எள்ளு 50 கிராம், வெள்ளை உளுந்து 200 கிராம், பூண்டு 6 பல்லு, பெருங்காய பவுடர் 1/2 ஸ்பூன், வரமிளகாய் 10, தேவையான அளவு உப்பு. இது 6 மாசமானாலும் கெடாது, டேஸ்டும் நல்லா இருக்கும். இப்போ இட்லி பொடி செய்யறது எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ கடாய் சூடாயிடுச்சு, உளுந்து போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா வறுத்துச்சு, நல்லா பொன்னிறமா வந்துடுச்சு, எடுத்துடலாம். இப்போ பாசிப்பயிரை கொஞ்சம் பொன்னிறமா வர்ற வரைக்கும் வறுக்கலாம். கருக விட்டுறக்கூடாது, நல்லா பார்த்து பிடிக்கிட்டே இருக்கணும். இப்ப பாருங்க, நல்லா கலர் மாதிரி வருது. இப்ப எடுத்துடலாம். இப்ப கடலைப்பருப்பு, இப்ப பாருங்க கடலைப்பருப்பு நல்லா வருதுட்டு. இப்ப எடுத்துடலாம். இப்போ கருப்பு எள்ளு சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறோம், மண்ணை கல் எல்லாமே அலசி காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம். இப்ப பாருங்க எள்ளு பொரியுது, கருவேப்பிலை கூட லேச பொரிய ஆரம்பிச்சதையும் எடுத்துறோம். எள்ளை, கருப்பு கவுனி அரிசி, இதையும் அதே மாதிரி லேசா வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு அரிசி. அந்த டைத்துல கருப்பு விடாம எடுத்துடலாம். இப்ப வரமிளகாய், இப்ப வறுத்த எல்லா பொருளையும் மிக்சியில சேர்த்துக்கலாம். உப்பு, பூண்டு, பெருங்காய பொடி இது 3 வறுக்கலை, வறுக்க மொத்தம் போடணும். இப்போ அரைச்சி எடுத்துடலாம். இட்லி பொடியை அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா கமகமான வாசம் வருது. உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நல்லா ஹெல்த்தியான டேஸ்டியான இட்லி பொடி ரெடி. இது இட்லி, தோசை, சாப்பாடுக்கும் கூட போட்டு சாப்பிடலாம்.